வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மோகன வசிய மை தயாரிக்கக்கூடிய முறைய பத்தி தான் நம்ம இந்த வீடியோ தொகுப்புல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட வர்ற பெல் சிம்பலையும் ஆல்ன்றத கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனா வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, மோகனத்துக்கும் வசியத்திற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு நபர் மேல வசியத்த பிரயோகம் படுத்துறீங்க அப்படின்னா, அதுக்கு அவங்களோட மனநிலைகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்க மேல எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அன்பு, ஒரு பாசம் அதுபோல எண்ணங்கள் வரும். அதேபோல மோகன கலையவோ, இல்ல மோகன மையவோ இது போல விஷயங்கள பிரயோகப்படுத்துறீங்க அப்படின்றா, அவங்களோட மனநிலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு செக்சுவல் ரீதியான ஒரு எண்ணங்கள் அவங்களுக்கு தூண்ட ஆரம்பிக்கும். அதே போல இந்த முறைய குடுக்கக்கூடிய குருமார்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க. சோழிகள்ல இருந்த முறைய இது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த முறைய தவறான வழிக்கு பிரயோகப்படுத்தக்கூடிய நபர் பால் நரகத்துல மாள்வான் அப்படின்றது சுவடிகள்ல சொல்லப்பட்டிருக்கு. நான் மத்தத சொல்ல கிடையாது. இதற்கு இது போல சொல்லப்பட்டிருக்கு. இத யாரும் தவறான வழிக்கு பிரயோகப்படுத்துனாங்க அப்படின்னா, பால் நரகத்துல மாள்வான் அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு. அதே போல இந்த மோகன கலைய ஒரு நபர் மேல பிரயோகப்படுத்துறோம் அப்படின்னா, இது ஒரு மைமுறை தான். இது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க நெற்றியில அணிஞ்சுக்கிட்டு கூட போக்கூடிய ஒரு முறை தான் அவங்களுக்கு அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நீங்க பழங்கால புராணங்கள்ல கேள்விப்பட்டிருக்கலாம். பத்மாசுரன் சிவன நோக்கி தவம் இருக்கிறாங்க. அந்த பலனா சிவன் எதிரே தோன்றி, "உனக்கு என்ன வரம் வேண்டும்?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அதற்கு அந்த பத்மாசுரன் என்ன நான் யார தொட்டாலும் சரி, அவங்க சாம்பலா போயிறணும் அப்படின்ற மாரி வரம் கேட்குறாங்க. சிவனும் குடுக்குறாரு. அதற்கு அடுத்தபடியா பார்த்தீங்க அப்படின்னா, வரத்த சோதிக்கிறதுக்காக சிவன் மேலேயே கை வைக்க போவாரு. சிவன் அவனோட வரத்தின் பலன தெரிஞ்சுக்கிட்டு, அந்த இடத்த விட்டு ஓடுறாரு. அதற்கு அடுத்தபடியா பார்த்தீங்க அப்படின்னா, விஷ்ணு ஒரு அழகான மோகினி வடிவம் எடுத்து எதிரே வராரு. அது பார்த்தீங்க அப்படின்னா, நான் என்ன தான் என்ன நோக்கத்துக்கு வந்தோம் அப்படின்றதே மறந்துட்டு, அந்த மோகினி பின்னாடி போறாரு. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா, மோகினியோட குணாதிசயம். எதையும் மோகிச்சு தன் வசம் கொண்டு வரக்கூடியது. அதேபோல இந்த மைய யாரேனும் நெற்றியில வச்சுட்டு போறாங்க அப்படின்னா, அத பார்க்கக்கூடிய நபர்கள் இவங்க மேல இச்சை கொள்வாங்க. இத யார் யாரெல்லாம் பிரயோகப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு விரும்பின பொண் விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்ற பட்சத்துல ஆண் பிரயோகம் பண்ணலாம். இல்லன்னா விரும்பின பையன் விட்டுட்டு போயிட்டான் அப்படின்ற பட்சத்துல ஒரு பெண் ஒரு ஆண் மேல பிரயோகம் பண்ணலாம். அதேபோல கணவன் மனைவியில ஒற்றுமை இல்ல அப்படின்ற பட்சத்துல அவங்க பிரயோகம் பண்ணலாம். இத விடுத்துட்டு தவறாக யாரும் பிரயோகப்படுத்த வேண்டாம். இதற்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில பொருட்கள் மட்டும் தேவை. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பனம் பால். பனம் பால்ன்றது சுவடிகள் சொல்லப்பட்டிருக்கு. பனம் பால் அப்படின்றது கல், அ பனங்கல் அப்படின்றது தான் உண்மையான விளக்கம். இப்ப ஒரு பெண்ண மோகனம் ஆடணும் அப்படின்ற பட்சத்துல ஒரு பெண்ண வசியப்படுத்தணும் அப்படின்ற பட்சத்துல ஒரு ஆண் பனம்பால தேர்ந்தெடுக்கணும். இல்ல ஒரு ஆண வசியப்படுத்தணும் அப்படின்ற பட்சத்துல ஒரு மோகன சக்தி ஆடணும் அப்படின்ற பட்சத்துல பெண் பனம்பால தேர்ந்தெடுக்கணும். பனைமரத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா, ஆண், பெண் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நொங்கு இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, நம்மலாம் சாப்பிடுவோம் பார்த்தீங்களா? அந்த நொங்கு இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, பெண் பனம்பால், பெண் மரம். அதேபோல ஆண் பனைமரம் பால தான் விடும். நொங்கு விடாது. அதுலயும் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பாலைய சீச்சு, அதுல பார்த்தீங்க அப்படின்னா, பனம்பால் இறக்குறது வழக்கம். இது பார்த்தீங்க அப்படின்னா, சுத்தமானதா வாங்கிக்கங்க. எந்த ஒரு கலப்படமும் இல்லாத பார்த்தீங்க அப்படின்னா, சுத்தமானது வாங்கிக்கங்க. கொஞ்சம் நிறையவே வாங்கிக்கங்க. ஒரு கொஞ்சம் அதிகமாவே வாங்கிக்கங்க. ஏன் சொல்றேன் அப்படின்றது உங்களுக்கு பின்னாடி புரியும். அதற்கு அடுத்தபடியா பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மண் சட்டி எடுத்துக்கங்க. ஒரு பெரிய அளவுல, ஒரு சிறிய அளவுல உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ, அந்த அளவுக்கு ஒரு மண் சட்டி எடுத்துக்கங்க. அதற்கு அடுத்தபடியா பார்த்தீங்க அப்படின்னா, வெட்டி வேரு. வெட்டி வேரு பார்த்தீங்க அப்படின்னா, நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும். அது நீங்க வாங்கிக்கிறதா இருந்தாலும் சரி, இல்ல அந்த செடி எங்க இருக்குன்னு பார்த்து பறிச்சுக்கிட்டாலும் சரி. 2 ஒண்ணு தான். இதுக்கு சாப நிவர்த்திலாம் எதுவும் கிடையாது. வெட்டி வேர் ஒரு 2 எடுத்துக்கங்க.
அதற்கு அடுத்தபடியா பார்த்தீங்க அப்படின்னா, 11 லவங்கம் வந்து எடுத்துக்கங்க. ஆ 11 லவங்கம் வந்து எடுத்துக்கங்க. ஒரு வெள்ளை பட்டு துணி வந்து எடுத்துக்கங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா, சுத்தமானதா வந்து இருக்கணும். எதற்கு வந்து பயன்படுத்தாததா வந்து இருக்கணும். அத வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, இதெல்லாம் இந்த பொருட்களெல்லாம் உள்ள வச்சு, ஒரு முடிச்சு போல வந்து கட்டி, அந்த பனம் பால்ல வந்து ஊற வச்சுருங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா, 1 மண்டலம் வந்து ஊறணும். 1 மண்டலம் அப்படிங்கிறது 48 நாள் வந்து ஊறணும். 48 நாள் ஊறுனதுக்கு அப்புறமா வந்து, அத வந்து எடுத்து இன்னொரு மண் சட்டியில வந்து போடுங்க. போட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா, அத வந்து அந்த மண் பாத்திர கடையிலேயே வந்து கேட்டீங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு மூடி மாரி வந்து குடுப்பாங்க. அது அவங்களே வந்து வச்சிருக்கிறாங்க. ஒரு மூடி மாரி வந்து குடுப்பாங்க. அத வந்து மேல வந்து வச்சு, சுத்தி வந்து மண்ண வந்தால வந்து மொழுகிருங்க. மொழுகிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த புடம் போடுறது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்படித்தான் வந்து விபூதியெல்லாம் தயாரிக்கிறது. கீழ வந்து நெருப்ப வந்து இது பண்ணி வைங்க. இத வந்து சிலிண்டர்ல இந்த மாரி வைக்கலாம். ஏன்னா எல்லாம் ஒரே பலன் தான். அதேபோல உங்களால முடிஞ்சது அப்படின்னா, விறகு அடுப்புலயும் தாராளமா வந்து வைக்கலாம். ஏன்னா, நகர்ப்பகுதியில இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு வந்து இது போல அந்த வாய்ப்பு வந்து கிடைக்காது. அதனால முடியல அப்படின்ற பட்சத்தில வந்து சிலிண்டர இது போல வந்து வைங்க. இல்ல அப்படின்னா, நீங்க சாதாரண விறகு அடுப்புலயே வந்து வைங்க. எரிச்சீங்க அப்படின்னா சரி, ரொம்ப நேரம் எரிச்சுட்டீங்க அப்படின்னா, ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரம் வந்து எரிச்சீங்க அப்படின்னா சரி, அதுவே வந்து சாம்பலா வந்து போயிரும். ஒரு வெள்ள கலரா வந்து சாம்பலா வந்து வெள்நிற சாம்பலா வந்து போயிரும். அத வந்து எடுத்துக்கங்க. அதற்கு அடுத்தபடியா பார்த்தீங்க அப்படின்னா, மல்லிகை அர்த்தர், ஜவ்வாது, கோரோசன, புனுகு, கஸ்தூரி இதெல்லாம் வந்து சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மை போல வந்து அரைச்சு வந்து எடுத்துக்கங்க. அத எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வெளியில எங்கேயாவது போறீங்க அப்படின்னாலும் சரி, அத நெற்றியில வந்து 2 புருவத்துக்கு மத்தியில வந்து வச்சுட்டு போனீங்க அப்படின்னா, மோகன வசியம் வந்து அருமையா வந்து ஆடும். இதில பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மண் பாத்திரத்தில வந்து நீங்க போடுறீங்க பார்த்தீங்களா, அந்த புடம் போடுறது பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் எருராட்டியும் சேர்த்து வந்து போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவு வந்து தேவையோ, அந்த அளவு வந்து எருராட்டி அப்படின்னா, மாட்டு சாணம். இது பார்த்தீங்க அப்படின்னா, சேர்த்து வந்து போட்டுக்கங்க. இந்த வீடியோ பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.